இவர் கூட காலாண்டு ஒரு படம் பண்ணாங்க. இவர் ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன பையன், ஒரு என் ஃப்ரெண்டு ஆறுமுகன்னு ஒருத்தன், அவன் சின்ன ரஜினி சாருடைய ரசிகர், ரஜினி சாருடைய ரசிகர். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வச்சு போட்டோ எடுத்துன்னு வந்துட்டான், கட்டி பிடிச்சி அவரை, யார ரஜினி சாரை கட்டி பிடிச்சி. அப்போ அப்போ கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துன்னு வந்துட்டான். ஏன்னா காட்டினான் பாரு, அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் மனசுல இறங்கிச்சு. எனக்கு என்னடா அது கட்டி பிடிச்சிருந்துக்கிறான் அப்படின்ட்டு. அவன் இது ஊர்ல இருந்து வந்தவன், இங்க வந்து அப்படியே அண்ணன் வீட்டுல தங்கி அப்படி பண்றான். எங்க இருக்கிறவனே அவன் கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துட்டான்ட்டு ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் இருந்தது. அந்த அந்த ஆதங்கம் என்னன்னு, அந்த ஆதங்கம் உண்மையா பொய்யான்னு தெரியல ஐயா. அந்த ஆதங்கம் உண்மையா பொய்யான்னு தெரியல, அப்படியே மனசுல ஜூஸ் மாரி இறங்கிட்டு இருக்குது. இந்த காலா படத்துல சார் என்ன பண்றாரு, ரஜினி சார் எங்க வீடெல்லாம் பத்திக்கணுன்னே எங்களுக்கு என்னன்னா இது இருக்குது, இந்த ரேஷன் கார்டு இருக்குல்ல, இவ்வளவுதான் இருக்குது, என்னன்னு கொடுத்துக்கிறாங்க. இவ்வளவு சின்னதா எல்லாம் எரிஞ்சிட்டு, இந்த துணியை முதல் கொண்டு எல்லாமே எரிஞ்சிட்டு போட்டுக்கிற துணியோடு தான் இருக்கிறேன் நான். அந்த எரிஞ்சிட்டு வெறும் இவ்வளவுதான் இருக்குது இந்த சீனு. இவர் ஒரு 40 அடி தூரத்துல இவர் நடந்து போனோம். எங்க வீட்டை கடந்து தான் அவர் போனோம். என்னடா இவர் ரஜினி போறாருன்ட்டு எனக்கு இன்னும் தெரியலங்க, யாரும் சொல்ல, டைரக்டர் சொல்ல, யாரும் சொல்ல. போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அந்த 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 ஒரு தாக்கமும் என்னன்னு தெரியல ஐயா. கட்டி பிடிச்சிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டுமேன்ட்டு இந்த ரேஷன் கார்டு காட்டுறேன். ஐயா எல்லாமே போச்சியா, இந்த ரேஷன் கார்டு எவ்வளவு சின்னதா இருக்கு, இதுதான் இருக்குது அங்க என் கையில அப்படின்னோடனே அவ்வளவுதாங்க. அவரு நடிக்கிறாருங்க. அவருக்கு யார் கட்டிப்பிடி சொன்னாங்க, சீன்லாம் முதல்ல சொல்லிடுவாங்க. ஆனா சார், ரஜினி சார் என்ன பண்றாரு, என் கூட நடிக்கிறாங்க. யோ என்னை விட்டா தானே உங்களுக்கோசம் நான் பேச போறேன். அவர் சொல்றாரா, ரஞ்சித் அங்க டைரக்டர் ரொம்ப நேரம் ஒரு 40 அடி தூரத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, யோ அவரெல்லாம் கட்டி பிடிக்காதீங்க அப்படி. அவரு அந்த சீனே நான் சொல்லவே இல்லை, ஏன் கட்டி பிடிக்கிறீங்க, கட்டி பிடிக்க அவர் இல்லை அப்படிலாம் சொல்ல, கட்டி பிடிக்காதீங்க அப்படி. அவருக்கு நல்லா வந்துக்குதுன்னு தெரியல அது அந்த சீனு. அப்புறமா அவர் சொல்றாரு, யாரும் சொல்லாமே இவங்க கட்டி பிடிச்சானு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், டைரக்ட்லாம் அப்படித்தான் நல்லா இருக்கும். ஆனா ஒரு இது சொல்லுங்க. அப்போ இவர் கேட்பார்ல ரஜினி சார், என்ன நான் பார்த்துன்னு வரேன், யாரோ ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாங்க, அவங்களாம் நீங்கள் டைலாக் பேசணும், அதெல்லாம் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்டு போறாரு. இப்போ என்ன சொன்னாரான்னு தெரியல. ஆனால் அந்த சீன் நல்லா வந்துருக்குது சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, அவரெல்லாம் கட்டிலாம் பிடிக்காதியா, இவர் ரஜினி சாரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோசம் ரஜினி சார் சொன்னார். இதெல்லாம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறோம், அது என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வருது. ஆனால் உள் வாங்கணுங்க, அந்த டைரக்டருடைய கஷ்டத்தை எல்லாம் வாங்கினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு வரும். யாருக்கு சொல்லணும்னா, சினிமா லைனில் பழக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த என்னுடைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் உடைய கிஃப்ட். அதேமாரி விரும்மாண்டி இதுல எந்த போமே அடுத்த வாட்டி பேசுகிறேன். விரும்மாண்டி பற்றி கமல் சாரை அந்த மாடு உத விட்டுறேன்.